அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்க்கும் பொழுது அதாவது வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய அமாவாசை தினம். அமாவாசை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப முக்கியமான ஒரு திதி அப்படின்னு கூட சொல்லலாம். மாதம் அமாவாசை வருங்க. ஆனால் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம், ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது ஆடி அமாவாசை, இந்த புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ மற்ற மாதங்களை விட இதே அளவுக்கு ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையை நாம் ஆஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசை. இந்த தினத்தில் நாம் விரத வழிபாடுகளை மேற்கொள்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம், வளர்ச்சி இவை அனைத்துமே கிடைக்கும். வறுமை நீங்க நாம் இந்த அமாவாசை தினத்தில் விரத வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் எந்த நேரத்தில் நாம் இறைவனையும் முன்னோர்களையும் நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து வறுமை ஒழிந்து நமக்கு பணபலம் சேரும் அப்படின்னு சொல்வதுண்டு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமையோடு அமாவாசை வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று நாம் இந்த 3 மணி நேரத்தை சரியாக பயன்படுத்தி விரத வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு அதீத அளவில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுங்க. நாம் இந்த பதிவில் இந்த அமாவாசையில் நாம் எவ்வாறு விரத முறைகளை மேற்கொள்ளலாம், குறிப்பாக இந்த ஒரு எளிய பரிகாரத்தை இந்த 3 மணி நேரத்தில் நாம் செய்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பலன்களை தரக்கூடிய ஒரு அமாவாசையாக இந்த ஆனி அமாவாசை வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இன்றைய தினம் ஜூலை 5ஆம் தேதி நிகழக்கூடிய அமாவாசை அமையப்பெறுகிறது. அதனால் இன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் நாம் இந்த விஷயத்தை தவற விடாமல் எளிய பரிகாரத்தை மேற்கொண்டு நம்மளுடைய தேவை என்ன, நம்மளுடைய பிரார்த்தனைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மனதார வேண்டி இந்த பரிகாரத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்குள் அது கண்டிப்பாக நடைபெறுங்க. அதற்கான வழிகள் உங்களுக்கு உடனடியாக தெரியும். சரி, இந்த விரத வழிபாட்டு முறைகளை நாம் எப்படி மேற்கொள்ளலாம், இந்த பரிகாரத்தை என்ன செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கு. இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீருவதற்கு தெய்வத்தின் அருளுடன் முன்னோர்களின் அருளும் மிக அவசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்முடைய முன்னோர்கள் மனக்குறை அப்படி இல்லைன்னா மனவேதனையுடன் இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இவற்றை சில எளிய அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் மூலமாக நம்மளால் நிச்சயம் சரி செய்ய முடியுங்க. எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட நாட்களில் நாம் செய்யும்போது அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்வதுண்டு. அப்படி பிரச்சனைகள் தீருவதற்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற காலமாக அமாவாசை திதி கருதப்படுகிறது. ஆனி அமாவாசை மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுது. இந்த நாளில் முன்னோர்கள் வழிபாட்டுடன் சில குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டமும் காணாமல் போய்விடும். அதே மாதிரி இந்த ஆனி அமாவாசை தினத்தன்று முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கிய
முக்கியமான நாளாக அமாவாசை தினம் மங்களகரமான வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வருவது தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வருவது கூடுதல் சிறப்புக்குரியதாகும். இந்த ஆண்டு ஆனி மாத அமாவாசை ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று அமைந்திருக்க இந்த நாள் பெண்கள் தவறவிடக்கூடாத மிக முக்கியமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அமாவாசை பரிகார பலன்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய சர்வ அமாவாசையான இன்று பெண்கள் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுபிக்ஷம் ஏற்படும். திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கிவிடும். அதோடு பித்ரு தோஷம், முன்னோர்களின் சாபம் ஆகியவை நீங்கி வீட்டில் நன்மைகள் பெருகி கொண்டே போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். நாம் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்க, நம்மளுடைய வறுமைகளை தீர்க்க என்ன பரிகாரத்தை மேற்கொள்வது, எப்படி மேற்கொள்வது, எந்த நேரத்தில் நாம் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆனி மாத அமாவாசையில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு ஆண்கள் வழக்கம் போல் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டு பிறகு தெய்வ வழிபாட்டினை செய்யணும். பெண்களும் சமையல் உள்ளிட்ட வேலைகளை முடித்து விடலாம். பகல் உச்சி பொழுதிற்குள்ள முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்து விட வேண்டும். அன்றைய மாலை 6 மணிக்கு மேலே வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் பெண்கள் விளக்கேற்றி வழிபட வேண்டும். முதல்ல குலதெய்வத்தையும் பிறகு விநாயகரையும் மனதார வழிபடுங்க. அதே மாதிரி பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தட்டில் 2 வெற்றிலை, 2 பாக்கு, 2 வாழைப்பழம், சிறிது பூ, மஞ்சள், குங்குமம், 1 ரூபாய் நாணயம் ஆகியவற்றை வைத்து தாம்பூலம் தயார் செய்து கொள்ள வேண்டும். முடிந்தவர்கள் அதோடு ரவிக்கை துணி, அப்படி இல்லைன்னா புடவை ஆகியவை கூட வாங்கி வைக்கலாம். முடியாதவர்கள் வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் மட்டும் வைத்து தயார் செய்து கொள்ளலாம். இதுபோல 5 தாம்பூலங்கள் தயார் செய்து வைத்து குல தெய்வத்திடம் மனக்குறைகள் தீர மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலியாக இறந்த பெண்களை நினைத்து வழிபட்டு பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய தாம்பூலத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும். இந்த தாம்பூலத்தை குடும்ப கஷ்டம் நீங்க வேண்டும் அப்படின்னு நினைத்து 5 சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுங்க. ஏழை சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது மிகவும் விசேஷங்க. முதல்ல ஏதாவது இனிப்பை அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து பிறகு இந்த தாம்பூலத்தை கொடுக்கலாம். ஏழை பெண்களுக்கு கொடுக்க முடியலை அப்படிங்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த தாம்பூலத்தை எடுத்து சென்று கோவிலில் வைத்து கூட நீங்கள் கொடுக்கலாம். மிக எளிமையான அதே சமயம் மங்களகரமான இந்த பரிகாரம் பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு தேடித்தரும். பெண்கள் கையால் இதை செய்யறதுனால அவர்களினுடைய தாலி பாக்கியமும் பலப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய தாலி பலப்படுவதுடன் பார்த்தீங்க அப்படின்னா திருமணமாகாதவர்களுக்கு தாலி பாக்கியம் கிடைக்கப்பெறும். அதே மாதிரி திருமணமாகியும் இன்னும் குழந்தை பேறு இல்லாமல் தவிக்கக்கூடிய திருமண தம்பதியர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பேறு கிடைக்கப்பெறும். இல்லை, எனக்கு வறுமை போக்கணும், என்னுடைய வீட்டில் ஏகப்பட்ட கஷ்டம், ஏகப்பட்ட கடன் இருக்குது, எல்லாமே உடல்நல ஆரோக்கியம் இல்லாமல் இருக்காங்க, மனதில் நிம்மதி இல்லாமல் துயரப்பட்டுருக்காங்க அப்படின்றவர்கள் கூட இந்த பரிகாரத்தை தாராளமாக மேற்கொள்ளலாம். இது ஒரு எளிமையான பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதனை உங்களுடைய குல தெய்வத்திற்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுறதோ அவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். அவர்களிடத்தில் எடுத்து கூறி நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 சுமங்கலி பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கு
நீங்கள் இந்த தாம்பூலத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனம் குளிர மாதிரி அம்பாளினுடைய உங்களுடைய குலதெய்வத்தினுடைய மனமும் குளிர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் அவள் நிவர்த்தி செய்வாள் அப்படிங்கிறது ஐதீகமாகவே பார்க்கப்படுதுங்க. அதனால் மறக்காமல் இன்றைய தினத்தில் நீங்கள் இதுக்கப்புறம் கூட நாங்கள் பித்ரு தர்ப்பணம் பண்ண மாட்டோம், முன்னோர்கள் வழிபாடு கிடையாது, குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு தான் பண்ணுவோம் அப்படின்றவங்க இந்த நேரத்தை கூட நீங்கள் மாலை நேரத்தை கூட நீங்கள் பயன்படுத்தி இந்த வேலையை செய்யலாம். இல்லை எங்களுக்கு அமாவாசை கும்பிட்டு பழக்கமே கிடையாது, நாங்கள் என்ன பண்ணுறது, இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இந்த பரிகாரம் நீங்கள் அமாவாசை என்று உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் நினைவு கூறக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது. உங்களுடைய குல தெய்வத்தை தான் நீங்கள் இன்னைக்கு வழிபட போகிறீங்க. அதனால் அமாவாசை வணங்கக்கூடிய வழக்கம் இல்லாதவர்களும் கூட இந்த தினத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் போக்கிக் கொள்ள நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்.